கரெக்டாக 4:30க்கு 4:40 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸ்நாக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. என்னடா நான் நினச்சேன் நல்லா நல்லா சுட சுட பழம்பொரி மெதுவடை அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னு யோசிச்சா இங்கே பாருங்க, பொரி சாக்லேட் தானான்றதே தெரில, பார்ப்போம், ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இது 2 பிஸ்கட்டு. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ கசக்கி புழிகிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு விதமாக அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தா பாருங்க, நீங்களே பாருங்க சாமி, பாருங்க வர மாட்டேங்குது தெரியுதா உள்ளுக்குள்ள. இதோ இதுதாங்க பாருங்க, இந்த நியாயத்தை எவ்வளவு பே பண்ணாங்களோ ப்ரொடக்ஷன். ஆனா இங்க வந்தது தட்ட மாதிரி ஒரு ஐட்டம். நான் இங்க என்னென்னமோ நினைச்சேங்க, என்னென்னமோ வரும்னு பார்த்தா பிஸ்கட்டும் என்னங்க சிவாடா சாக்லேட்டு பிஸ்கட்டு. நம்மெல்லாம் நல்லா மெதுவோட சாம்பார் சட்னி ஊற்றி கலக்கி அடிக்கிறவங்க. ஓகே, 2 நாளுக்கு இந்த மாதிரியாக தான் வரும்னு நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். டீ காஃபியாவது கொடுப்பாங்களான்றது தெரியல, பார்க்கலாம். எனிவே, வந்தவைக்கு தேங்க்யூ இல்லையா. ஓகே, இதோ இப்போது ஒரு டம்ளர் சுடு தண்ணியும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணப்போ தான் தெரியும், சுகர் இங்கே இருக்குது, டீத்தூள் இங்கே இருக்குது, கலக்கிற குச்சி இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேங்க, பால் பவுடரும் இருக்குங்க. நல்லா சுனாமி வந்தால் கூட இந்த அளவுக்கு கலங்கியிருக்காருங்க. அந்த அளவுக்கு போட்டு கலக்கி எடுத்துட்டேன். அப்போவாது டீயா வருமா அப்படின்னு பார்த்தா ஓகே, பரவாயில்லைங்க. எப்பவுமே நம்பிக்கைங்கிறது முதல்ல நாம நமக்கு கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளை நாம நம்ப வச்சு ஏமாற்ற முடியும். ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சதே இல்லை உலகத்தில். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, வேற லெவல்.